வணக்கம். இது கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தின் விவாத பொருளை நாம் ஒரு காட்சி வடிவில் திரையில் பார்க்க இருக்கின்றோம். கடலூர் மாவட்டம் மிகப்பெரிய அளவிலே சமீபத்தில் தாக்கிய புயலால் சேதமடைந்ததை நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி தொடர்ந்து அது குறித்த செய்திகளை வழங்கி வந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2 தினங்களாக அந்த காட்சிகளைத்தான் நீங்கள் இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். வெள்ளக்காடாகி இருக்கக்கூடிய கிராமங்கள் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து காணப்படக்கூடிய ஒரு காட்சி. போக்குவரத்து முற்றிலும் முடங்கி போயிருக்கக்கூடிய நிலை, மின்சாரம் முற்றிலும் தடைபட்டு போயிருக்கக்கூடிய நிலை, சுற்றிலும் நீர் இருந்தாலும் குடிப்பதற்கு ஒரு சொட்டு நீர் இல்லாத நிலையில் அந்த மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடலூர் மட்டுமின்றி அந்த மற்ற பகுதிகளும் இந்த பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கின்றன. 42 பேர் மழை வெள்ளத்திற்கு பலியாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் முதற்கட்டமாக பலியாகி இருக்கக்கூடிய 17 பேருக்கு தமிழக அரசின் சார்பாக நிதி அளிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இன்று சம்பவ இடத்தை நேரில் ஆய்வு செய்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அமைச்சரவை குழு மீண்டும் ஒரு 17 பேருக்கு அங்கே நிவாரண நிதி அளிக்கப்படுவதை உறுதி செய்திருக்கிறார்கள். இருப்பினும் கூட மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையிலும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையிலும் இன்னும் ஒரு தனி தீவாகவே கடலூர் உள்ளிட்ட பகுதிகள் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஏற்கனவே தானே புயல் பாதித்த பொழுதும் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் கடலூர் மற்றும் சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் தான் ஏற்பட்டதை நாம் பார்த்தோம். மீண்டும் ஒரு புயல் தாக்கியிருக்கிறது கடலூர் மாவட்டத்தை. கடலூர் சுற்றியிருக்கக்கூடிய பகுதியில் கிராமங்கள் மிகப்பெரிய அளவிலே இந்த சேதத்திற்கு ஆளாகி இருக்கின்றன. ஏற்கனவே வானிலை மையம் எச்சரித்த பிறகும் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் விட்டது மாநில அரசினுடைய மெத்தன போக்கு என்று திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மிக கடுமையாக தங்களுடைய கண்டனங்களை இது குறித்து தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு எதிர்க்கட்சிகளும் இது குறித்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தளத்திலேயே நாம் இன்றைக்கு விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். ஒருபுறம் தண்ணீருக்கான தேவை அதிகரிப்பதும், மறுபுறம் தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதும், பொதுமக்கள் பாதிக்கப்படுவதும் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதை தடுப்பது யார் கையில் இருக்கிறது, யார் தவறிழைத்திருக்கிறார்கள்? இந்த தளத்திலே விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோட அரங்கில் சிறப்பு விருந்தினர்களும் இணைகிறார்கள். முன்னதாக களத்திலிருந்து தொடர்ந்து செய்திகளை தந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சஞ்சீவி மீண்டும் களத்திலிருந்து நம்மோடு இணைகிறார். சஞ்சீவியோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களும் இணைந்திருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பார்த்துவிட்டு நாம் வாதத்திற்குள் பயணிக்கலாம். சஞ்சீவி, இப்போ நீங்கள் எந்த கிராமத்தில் இருக்கிறீங்க, எந்த இடத்துல இருக்கிறீங்க? அங்கே நீங்கள் இருக்கக்கூடிய நிலைமையை உணர்த்துகிறது. முற்றிலும் மின்சாரம் இல்லாத ஒரு நிலைமையாக இருப்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களினுடைய நிலை என்னவாக இருக்கிறது? அமைச்சர்கள் குழு இன்றைக்கு கடலூர் மாவட்டத்தில் முகாமிட்டிருந்தார்கள். அவர்கள் அங்கே வந்தார்களா? என்ன மாதிரியான உதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன? என்ன மாதிரியான உதவிகள் இன்னும் தேவையாக இருக்கின்றன? உதவிகள் அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரத்தை அவர்கள் அந்த மக்களின் வாயால் பதிவு செய்யுங்கள். செந்தில், கடலூரிலிருந்து சிதம்பரம் செல்லக்கூடிய வழித்தடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் இது. அதாவது குறிஞ்சிப்பாடி தாலுகாவுக்கு கீழே வரும் ஆணையம்பேட்டி என்ற ஊர் தான் இது. இந்த மக்களிடமே கேட்கலாம். அதாவது கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் இந்த பகுதியில் இன்னும் மின்சாரம் வரவில்லை. அதே போல உணவும் அளிக்கப்படவில்லை என்று மக்கள் சார்பாக குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இதை பற்றி அவர்களிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார், நீங்க எந்த மாதிரி இப்போ கஷ்டப்பட்டு இருக்கீங்க? உணவு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்குதா உங்களுக்கு? சார், உணவுப் பொருட்கள் எதுவுமே இந்த கடைகள் கூட சரியாக, எந்த கடைகளுமே மளிகை கடை எதுவுமே சரியாக இயங்கலை சார். அதேமாதிரி கடலூர் சிதம்பரம் ஒரு மெயின் ரோட்டில் 20வது கிலோமீட்டர் தான் எங்கள் ஊர் இருக்குது. 5 நாள் ஆகுது சார். மின்சார வசதி கிடையாது. ஒரு பொதுமக்களுக்கு எந்த விதமான ஒரு அரசாங்கத்துலேருந்து உணவு கொடுக்குறேன், அந்த முகாம் அமைக்கிறேன், இதெல்லாம் சொல்கிறாங்களே ஒழிய எதுவுமே இது வரைக்கும் யாருமே இங்கே பார்த்தது கிடையாது. இங்கே பக்கத்தூரில் இது போல் 50 கிராமங்கள் இன்னமும் நீரால் மூழ்கியே இருக்குது சார். சிறுபாலையூர், சம்பாரெட்டிப்பாளையம், தானூர், இது போல் ஒரு 50 கிராமங்கள் சுத்தமாக நீர்லேயே மூழ்கி இருக்குது. மின்சாரம் சுத்தமாக தடைப்பட்டு போய் கிடக்கு. எந்த இயல்பு வாழ்க்கையும் ஒன்றும் இல்லைங்க. இது கொசு, இந்த இதால் கரண்ட் இல்லாதால் இந்த தண்ணிலாம் தேங்கி நிற்கிற கொசுலாம் ஓவராக இருக்குது. அதில் இந்த டெங்கு காய்ச்சல் பரவுமோன்ற ஒரு பயத்தில் அச்சத்திலே நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அரசாங்கம் என்ன தான் நடவடிக்கை எடுக்க போது யாருமே இந்த பக்கம் பார்க்கல. பேப்பரில் தான் வருது சார். அதாவது அங்கே நடவடிக்கை எடுத்தோம், இந்த நடவடிக்கை எடுத்தோம், இந்த நடவடிக்கைன்னு எங்கே பார்த்தோம் நாங்கள் செல்லுலாம் ஒருத்தவங்க கேட்டால் எங்கேயுமே யாருமே வரலன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய இது எந்த விதமான நடவடிக்கையே இல்லை. இவங்க என்ன தான் செய்ய போகிறாங்க இன்னும் ஒன்றுமே எங்களுக்கு புரியாத இருக்குது சார். இது புரியாத. அரசாங்கம் சார்பாக யாரும் பார்க்கணும்னு சொல்கிறீங்க. நீங்கள் யாரும் தொடர்பு கொண்ட முயற்சி பண்ணீங்களா? தொடர்பு கொள்கிறப்ப பெரும்பாலான விஓ சுவிட்சு எல்லாம் ஆஃபில் தான் இருக்குது. விஓ சுவிட்சு ஆஃபில் இருக்குது. தாசில்தார் சுவிட்சு கேட்டால் எதுவுமே எடுக்க மாட்டேன்றாங்க. எங்களுக்கெல்லாம் தொடர்பு உள்ளவங்க விஓஓ ஆர்ஐ தான். இவங்களுக்கு கேட்டால் சுவிட்சு ஆஃபில் இருக்குது சார். சுவிட்ச் ஆஃபில் இருக்க இந்த விஓஓ இந்த பூவானி போகத்தில் விஓஓ கூட யாருமே இது வரைக்கும் வரல சார். இந்த வரைக்கும்
பக்கத்தில் உள்ள கிராமங்களில் கூட நீரால் தான் சார் இது வரைக்கும் மூழ்கி போயிருக்கு. இப்போ சாப்பாடுக்குலாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் சமைக்கிறதுக்குலாம்? ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க சார். சாப்பாட்டுக்கெலாம் கஷ்டமாக இருக்குது. வெறுவோ எதுவுமே நனைஞ்சி போச்சு. எதுவுமே யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது சாப்பாட்டுக்கெலாம். ரொம்பவே சிரமப்படுறாங்க ஜனங்க. செந்தில் அவர்கள் கூறிய விஷயங்களை கேட்டோம். இனி உங்களிடம் நான் மீண்டும் கூட இணைப்பில் வருகிறேன். இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு ஆளுமைகள் அதிமுகவின் சார்பாகவும் ஆளுங்கட்சியின் சார்பாகவும் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நம்முடைய 2 ஆளுமைகள் தற்போது இணைகிறார்கள். இந்த கள நிலவரம் குறித்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நாம் விவாதத்திற்குள் பண்ணிக்கலாம். திமுகவின் சார்பில் நம்முடைய இணைகிறார் வழக்கறிஞர் ஜெயராஜ். வணக்கம், வரவேற்கிறேன். அஇஅதிமுகவின் சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு முத்துமணி அவர்கள் நம்முடைய இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். நேரடியாக முத்துமணி உங்களிடமிருந்து தொடங்கலாம் நினைக்கிறேன். நான் எந்த கேள்வியும் கேட்க விரும்பல. மக்கள் களத்திலிருந்து நேரடியாக அளித்த சாட்சியங்கள் இவை. மின்சாரம் முற்றிலும் முடங்கி போயிருக்கிறது. எந்த அமைச்சர்களும் வந்து இதுவரை எங்களை பார்க்கவில்லைங்கிறாங்க. எல்லா கிராமத்தையும் போய் பார்க்க முடியாதுன்னு நீங்கள் ஒருவேளை மறுக்கக்கூடும். ஆனால் அதிகாரிகள் கூட RIVO உடைய தொலைபேசி கூட அணைத்து வைக்கப்பட்டிருக்குதுங்கிறாங்க. விறகு இல்லை, உணவில்லை, மின்சாரம் இல்லை. ஏற்கனவே டெங்கு பரவி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சுற்றிலும் மழைநீர், கொசு தொல்லை, என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களே பதிவு செய்திருக்கிறார்கள். அரசு இயந்திரம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நாம் இதற்கு முன்பு இயற்கை சீற்றங்கள் என்று 2 முறை பார்த்திருக்கிறோம். அனைத்து இந்திய அதிமுக ஆட்சியில் நடந்ததை முதலில் நான் குறிப்பிடுகிறேன். ஒன்று, எதிர்பாராத சுனாமி. அது 2003 2006 மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியின் போது 26/12/2004. அதுவரை மக்கள் சுனாமி என்றால் என்ன என்றே தெரியாத ஒரு காலம். நீங்க நிச்சயமா இல்ல வெயிட் இல்ல நான் முடிச்சறேன். நேரடியாக அரசை பத்தி கேட்கும்போது நீங்க நிச்சயமா சொல்லி ஆகணும். நான் மாற்றுக்கருத்தில் சுனாமி என்பது இந்தியாவில் என்னவென்றே தெரியாத ஒரு பேரிடர். அது தாக்கியது. அப்பொழுது அதிமுக அரசு மட்டுமல்ல, உலக நாடுகள் அனைத்தும் கரம் நீட்டின. முதலமைச்சர் சிறப்பாக செயல்பட்டார். சல்யூட். நான் இல்ல மறுக்கல. நான் நேரடியாக விவாதத்துக்குள்ள வந்துறேன். நான் வந்துறேன். இல்ல இன்றைய விவாதம் இருக்கு இல்லையா? இல்ல இந்த அரசு எப்படிப்பட்ட அரசு என்பதை நான் கோடிட்டு காட்டுறேன். let me complete. இன்றைய விவாதம் என்பது புயல் என்பது வானிலை ஆய்வு மையம் தெளிவாக எச்சரிக்கிறது. புயல் தாக்கக்கூடும், இன்றைய இடத்துல தாக்கும், இவ்வளவு சேதங்கள் ஏற்படக்கூடும் என்று மிக தெளிவாக சொல்லிய பிறகும் இந்த வருமுன்னார் காவாதான் வாழ்க்கை என்பது போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அல்ல இவை, பின்னெச்சரிக்கை நடவடிக்கை. எல்லாம் முடிந்த பிறகு அமைச்சர்கள் கூட அங்கே செல்வதும் ஆய்வு செய்வதும் என்ன அடிப்படை நியாயம் இருக்கிறது? வருவதற்கு முன் இந்த அரசு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, அதை செய்தார்களா? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் கருணாநிதி சொல்வதும் மற்றவர்கள் சொல்வதும் இன்றைக்கு அரசியலுக்காக செய்கிறதாகத்தான் நான் கருதுகிறேன். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இல்லை, நான் சொல்றேன். சொல்லுங்க. அம்மா அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை நான் முழுமையாக மறுப்பதோடு கண்டிக்கிறேன். அது கடந்த 4/11/2015 நாளன்றே இந்த வானிலை அறிக்கை சொல்லுகிற ஆரம்ப காலகட்டத்திலேயே மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அரசு உயர் அதிகாரிகள், அரசுடைய உயர்மட்ட அதிகாரி, ஒவ்வொரு இலாக்காவுடைய உயர்மட்ட அதிகாரிகள், மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள், அனைத்து துறையுடைய அதிகாரிகள் எல்லாம் அழைத்து அவர்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் வருகின்ற மழை சேதம், வடகிழக்கு பருவமழை சேதத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பதோடு நிவாரண நடவடிக்கைகளும் உடனடியாக தொடங்கப்படும் என்ற ஆலோசனை வாங்கி உத்தரவு பிறப்பித்தார்கள். முன்னெச்சரிக்கை முன்னதாகவே அம்மா அவர்கள் உத்தரவிட்டு எடுத்திருக்கிறார். திருமுத்துமணி, நீங்க சொல்றது ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலங்களில் எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்து ஆய்வு, அதை முதலமைச்சர் செய்தார். அதில் எல்லாம் மாற்றுக்கிறது இல்ல. நான் கேட்கறது, புயல் தாக்கும் என்ற அறிவிப்பை எப்பொழுது வெளியிடப்பட்டது? புயல் தாக்கக்கூடிய அறிவிப்பு என்றைக்கு வெளியானது? 4ஆம் தேதி வெளியாகல. புயல் தாக்கக்கூடும் என்ற அறிவிப்பு வானிலை மையம் வெளியிட்ட பிறகு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளில் சுணக்கம் ஏற்பட்டது அப்படிங்கறதான் எதிர்க்கட்சியினுடைய குற்றச்சாட்டு. இல்ல முதல்ல நீங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டு இப்போது சுணக்கம் ஏற்பட்டது என்ற வார்த்தையை ரெண்டு விஷயம். மாவட்ட ஆட்சியருக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட உத்தரவின்படி அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சம்பந்தப்பட்ட தேதிகள் எடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் எடுத்திருக்கிறார்கள். சொன்னாங்க ஒருவர் சொல்வதை வைத்து ஒட்டுமொத்தமாக எதுவுமே நடக்கவில்லை என்ற கணக்கு வர முடியாது. இல்ல ஒருவர் இல்ல, நான் சொன்னேன், நான் திருப்பி சொல்றேன். இன்றைக்கு அமைச்சர்கள் குழு அங்கே ஆய்வு செய்திருக்கிறது. அதையும் நாங்கள் செய்தியாக்கினோம், மறுப்பதற்கில்லை. அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியராகட்டும் மற்ற அதிகாரிகளாகட்டும் களத்தில் நின்றார்கள். அதிலெல்லாம் மாற்றுக்கருத்தில்லை. என்னுடைய கேள்வி என்பது நாட் ஒன்லி இதை நான் ஏடிஎம்கே பார்த்து கேட்கல, இப்போ உங்ககிட்ட கொஸ்டின் பண்ணதால நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அல்ல எடுக்கவில்லை என்று நீங்கள் கருதுகிறீர்கள். இல்ல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கங்கறத நீங்க சொல்லுங்க. வருவதற்கு முன்பாக இந்த நடவடிக்கைகளை எடுத்து விட்டோம், மக்கள் தாழ்வான பகுதியில் இருந்து மேட்டு பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கணும், செய்தீர்களா? சொன்னார்கள், செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் இந்த பணியை செய்திருக்கிறார்கள். அதையும் மீறி ஒரு சில வெளியாகாமல் இருக்கிறது என்பது இயற்கையாகவே உங்களுக்கு தெரியும்.
நடைமுறையில் எத்தனை அறிவிப்பு கொடுத்தாரு, ஒரு சிலர் போகாமல் இருக்காங்கன்றது பின்னிட்டு நம்மளுக்கு தெரிய வரும்போது வருத்தத்துக்குரிய விஷயமா தானே இருக்கு. நான் இதை வந்து அரசை நோக்கிய கேள்வியாக தான் வைக்கிறேன். அதிமுக நோக்கிய கேள்வி வைக்கல. 42 உயிர்கள் பலியாகினா நான் மீண்டும் உங்களிடம் இல்ல, வருகிறேன். எந்த ஆட்சியாக இருந்தாலும் இயற்கை சீற்றத்தில் இறந்தது என்பது வந்து நம்மளுக்கு வருத்தப்படக்கூடிய விஷயம் தான். ஆனா எந்த ஒரு ஆட்சியிலாவது இறக்கவே இல்லை என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல அதான் சொல்றேன். அந்த மாதிரியான மரணத்தை வெற்றி நம்ம ஒரு விவாதத்தை நகர்த்த வரும்ல. என்னுடைய கேள்வி என்பது இதை அரசியலாவும் ஆக்கக்கூடாது என்ற கருத்தோடு தான் அதுதான் நானும் சொல்றேன். 2 விஷயங்களாக நான் வைக்கிறேன்.